ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல் கிளாஸ் லைக். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட ஃபீஸ் பேமெண்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இது நான் வந்து ஒரு 2 கேட்டகரியாக பிரித்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா C24 செகண்ட் இயர், C23 தேர்ட் இயரோட வித் பெனால்ட்டி டியூஷன் ஃபீஸை வந்து பே பண்ணிடுங்க. அப்படி பே பண்ணலன்னா உங்களால் எக்ஸாம்ஸே வந்து எழுத முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா A24 செகண்ட் இயர் அண்ட் A23 தேர்ட் இயர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அவங்களுக்கு வித்தவுட் பெனால்ட்டிக்கு இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. சப்போஸ் இன்றைக்கி என்கிட்ட அமௌண்ட் எல்லாம் என்னால் பே பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து வித் பெனால்ட்டியோட கூட பே பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. பெனால்ட்டியோட சேர்த்து ஒரு 5 to 10 days வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. நான் அதுக்கான என்னைக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் வந்ததும் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பெனால்ட்டியோட அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 500க்குள்ளே தான் வந்து பெனால்ட்டி அமௌண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பெனால்ட்டியோட பே பண்ணிக்கிறதா இருந்தாலும் ஓகே, இல்லை இப்போவே பே பண்ணுறதா இருந்தால் பெனால்ட்டி இல்லாமல் பே பண்ணணுன்னா இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரியே நிறைய பேர் வந்து கேட்பீங்க, மேம் நான் இன்னும் செகண்ட் செமஸ்டரே எழுதலை, நான் A24 பேட்ச்சு, நான் செகண்ட் செமஸ்டரே இன்னும் எழுதலை, நான் எதுக்கு செகண்ட் இயர் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்வீங்க. அப்புறம் A23 பேட்ச்லாம் வந்து நான் இன்னும் 4th செமஸ்டரே எழுதலை, நான் எதுக்கு தேர்ட் இயர் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணி 1 year ஆச்சு. அதாவது ப்ரீவியஸ் இயர் A24 பேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் பே பண்ணி 1 year ஆயிடுச்சு. அதே மாதிரி A23 பேட்ச் வந்து செகண்ட் இயர் ஃபீஸ் பே பண்ணி 1 year ஆயிருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து செமஸ்டர் எழுதலைனாலும் கண்டிப்பாக வந்து டியூஷன் ஃபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும். நீங்கள் பே பண்ணாதான் உங்களால் எக்ஸாம்ஸே வந்து அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் சொல்கிற எக்ஸாம்ஸ் வந்து எதுக்குன்னா உங்களோட செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் எக்ஸாம்ஸ். இப்போ வந்து நீங்கள் அந்த செகண்ட் செமஸ்டர் அண்ட் 4th செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணிட முடியும். செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் எக்ஸாம்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டியூஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணியிருக்கணும். இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து திரும்ப இதே மாதிரியே போர்ட்டல் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து போர்ட்டல் ஓப்பனில் இருக்கும்போதே பே பண்ணணும். அது பெனால்ட்டியோட இருந்தாலும் சரி, பெனால்ட்டி இல்லாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் பே பண்ணியிருந்தால் தான் உங்களால் அந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸை வந்து எழுத முடியும். இல்லைனா எக்ஸாம்ஸ் எழுத முடியாது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் பேமெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய்.